அரஃபா மைதானம். பைஹக்கில வருது ரிவாயத். இமாம் புகாரி அதபுல் முஃப்ரதில் பதிவு செய்திருக்கிறான். அரஃபா மைதானம் 1,24,000 சஹாபாக்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்றான். இன்னைக்கு மைக் இல்லாம பயான் செய்யலாமா? சத்தத்திட பரக்கத்தை எல்லாம் அல்லாஹ் எடுத்துட்டார். அந்த நாளையில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைக் இல்லாத காலம், வயலஸ் இல்லாத காலம், பாக்ஸ் இல்லாத காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்தில் செய்த பயானை 1,24,000 சஹாபாக்கள் கேட்டாங்க. 1,24,000 சஹாபாக்கள் கேட்டாங்க. அவ்வளவு சத்தமா இருந்துச்சு பயான். சொன்னாங்க, இந்த நாள் அரஃபாவுடைய நாள்ல, இந்த ஹஜ்ஜத்துல் வதால யாரு ரத்த பந்தத்தை துண்டித்து விட்டு வந்திருக்கிறீங்களோ அவங்க உட்காரவானாம். ஃபல்யகும் அன்னா, எழுப்பி போங்க, எழுப்பி போங்கண்டா. யோசிச்சு பாருங்க, இந்த அறிவிப்ப, இந்த ஏலான இங்க செஞ்சா யாரும் மிஞ்சிமென்று தெரியாது. அவ்வளோ பிரச்சனை எங்களுக்குள்ள, அவ்வளோ சண்டை. நானாவோட, தாத்தாவோட, தம்பியோட, மாமாவோட, மச்சானோட, யாரோடையும் பேசுறது சண்டை சண்டை சண்டை. சஹாபாக்கள் என்ன இஸ்லாத்த வாயில வச்சவங்களா? வாழ்க்கையில எடுத்து நடந்தவங்க. எந்த சஹாபியும் எழும்பல். கூட்டத்துல தொங்கல்ல ஒரு மனிதர் எழும்பினார். எழும்பி போனார். போய் வந்து உட்கார்ந்தார். கூப்பிட்டாங்க, அங்கே வா, அங்கே வா. என்ன விஷயம்? யாரும் எழும்பல்ல, நீங்க மட்டும் எழும்பினீங்க, போனீங்க. யா ரசூலல்லாஹ், இந்த உம்மாட தங்கச்சி சாட்சி சாரமத்னி. அவர வார்த்தையை பாருங்க. நான் அவவோட எந்த பிரச்சனையும் இல்ல, அவதான் என்னோட பேசாம இருந்தா. நம்மண்டா என்ன சொல்லுவோம்? சரி சரி மௌலவி, நீங்க எவ்வளவு அடித்தொண்டையால கத்துறீங்க, பரவாயில்ல. அவர் வந்து பேசினா நான் பேசு. நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னத்துக்கு செகண்ட் ஆகணும்? நான் போக வேண்டிய அவசியம் இல்ல. அவர் வந்து பேசினா நான் பேசுவேன். நீங்க எவ்வளவு சொல்றதுக்காக, சரியா? சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னதுக்கு பின்னால நான் எப்படி உட்கார்றேன்? அதான் எழும்பினேன், போனேன், அவ சந்திச்சேன், உறவாகினேன். அவவும் என்ன மன்னிச்சிட்டா, என்னோட உறவாகிட்டா, என்ன கட்டி அணைச்சி அழுது என்னோட உறவாயிட்டா. யா ரசூலல்லாஹ்,